எல்லாருக்குமே பிசினஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுவும் சீக்கிரமா வரணுங்கிற ஒரு ஆசை இருந்துட்டே தான் இருக்கும். இது காமனா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். ஸோ, அதுக்காக இப்போ வந்து சில பேர் அவங்களோட ஃபேமிலிலேருந்தே பிசினஸ் பெர்சனா இருப்பாங்க. ஸோ, அவங்க அப்படியே பிசினஸ் பண்ணி டெவலப் பண்ணிப்பாங்க. பட் இந்த நியூவா உள்ள வரவங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ, இதில வந்து மாடர்ன் பிசினஸ் பண்ணலாமா? இல்ல ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணலாமா? அ எந்த டைப் ஆஃப் பிசினஸ் பண்றதுங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அ ஏன்னா, அதில வந்து சக்சஸ் ரேஷியோ எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆ பட் இந்த வீடியோல நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இப்போ மாடர்ன் பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணாலும் சரி, நியூவா கரண்ட்டா அவைலபிளா இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம். அ அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் ஏதாவது ஒண்ணு பண்றீங்க. அ அதுல இப்ப நியூவா கரண்ட்டா என்ன டெக்னாலஜி அவைலபிளா இருக்கு? அ நம்ம எப்படி சில விஷயங்கள வந்து இந்த டெக்னாலஜி வச்சு ஈஸியா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு நம்ம பண்றப்போ, இதுல டைமும் சேவ் ஆகும், எஃபர்ட்ஸும் சேவ் ஆகும், சம்டைம்ஸ் மனியும் சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிசினஸ ஃபர்தரா க்ரோ பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட சக்சஸ் ரேஷியோ அதிகம். ஸோ இப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம அ மேனுவலா தான் எல்லாம் பண்றோம் அப்டின்னா, நமக்கு நெறைய லாஸ் இருக்கு. அது இன் டெர்ம்ஸ் ஆஃப் மனி இல்ல எஃபர்ட்ஸ் இல்ல டைம். ஸோ இதுல வந்து நெறைய லாஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு தான் சொல்றேன். கரண்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிட்டு, இத நம்மளோட பிசினஸ்ல எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்து, அத யூஸ் பண்ணி பண்றப்போ, நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமா வரும். ஸோ இந்த வீடியோல நான் ஒரு 3 பிசினஸ் ஐடியாஸ் சொல்றேன். இப்போ 2026ல நான் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இதுல நான் 3ல ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்றேன்னா, அதுல வந்து சக்சஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரையும் எனக்கு அப்படி தோணுது. ஸோ அதனால நான் இந்த 3 பிசினஸ் நான் சஜெஸ்ட் பண்றேன். இன்னும் நெறைய இருக்கு. நீங்க தேடி பாருங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும், இந்த பிசினஸ பத்தி பேசுங்க ப்ரோ. இது எப்படி நம்ம கரண்ட் டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அத பத்தியும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த 3 பிசினஸஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஃபீசிபிளா இருக்கு. ஆல்சோ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப கம்மியாவும் இருக்கும். ஸோ இந்த 3 பிசினஸஸ் ட்ரை பண்ணி பார்த்தா, நமக்கு சக்சஸ் ரேஷியோ முன்னாடி விட அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 3 பிசினஸ் சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்டினியூவா பாருங்க. ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னா கன்டென்ட் கிரியேஷன். கன்டென்ட் கிரியேஷன் ஒரு பிசினஸா ப்ரோ அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஆனா இல்ல. ஏன்னா, இப்போ பிசினஸ்ன்னு பார்த்தா பிசினஸு, இல்ல ஒரு பேஷனா பார்த்தா பேஷன். சில பேர் வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு பிசினஸ க்ரோ பண்ணணும்னு டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக கன்டென்ட் கிரியேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். பிசினஸ் மைண்டடா பார்க்கும்போது, கன்டென்ட் கிரியேஷன்க்குள்ள நம்ம பிசினஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கரண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்? நான் கரண்ட் டெக்னாலஜின்னு முன்னாடிலேருந்து சொல்றது என்ன அப்டின்னா, ஏஐ. இப்போ நம்ம ஏஐ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஏஐய நம்ம இந்த கன்டென்ட் கிரியேஷன்ல நெறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். பேசிக்கா நம்ம கன்டென்ட் கிரியேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவோம். அத ஷூட் பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம், போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு டாஸ்க். இதுல ஏஐ எங்கெங்கலாம் யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு ஐடியா ஜெனரேட் பண்றதுலேருந்து, அதுக்கான ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்றதுலேருந்து எல்லாமே இப்போ ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க டாபிக் கூட நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்களோட நீஷ நீங்க டிஃபைன் பண்ணாலே போதும். அதுவே உங்களுக்கு கன்டென்ட்ஸ வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஸோ அடுத்தது ஷூட் பண்றது. ஆ இப்போ ஷூட் பண்றதுல 2 கேட்டகரில வச்சுக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோன் கேமரா வச்சு ஷூட் பண்ணி இந்த வீடியோ ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதும் முன்னாடி பார்த்த மாரி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். இதுவே நம்ம ஃபேஸே காமிக்காம ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணி வீடியோ யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நெறையா ஏஐ ஜெனரேஷன் டூல் நெறையா அவைலபிளா இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணி நம்மளோட கன்டென்ட்க்கு தகுந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எங்க அப்படின்னா, எடிட் பண்றது. இப்ப ரீசென்ட்டா வந்து நெறைய எடிட்டிங் டூல்ஸ் ஏஐ யூஸ் பண்றாங்க. ஸோ அங்கேயும் நமக்கு ஏஐ யூஸ் ஆகும். போஸ்ட் பண்றதுல வந்து ஏஐ யூஸ் ஆகாதுன்னு நெனைக்காதீங்க. இப்ப நம்ம வந்து போஸ்ட் பண்றப்போ யூடியூப்லயா இருக்கட்டும், இல்ல Instagram எல்லாத்துலயுமே வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேப்ஷன் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நமக்கு எப்படி யூஸ் பண்ணா வியூஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏஐ கிட்ட ஜெனரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நல்ல ரிசல்ட் குடுக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணி நம்ம பண்றப்போ, மேனுவல் எஃபர்ட்ஸ் இங்க ரொம்ப கம்மியாகும். இதுவே இதெல்லாம் நம்ம மேனுவலா பண்றப்போ ரொம்ப 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 டைம் அதிகமாகும். அதே மாரி நம்ம உட்கார்ந்து நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அதுக்கான ரிசல்ட் வருமான்னு தெரியாது. பட் ஏஐ கிட்ட இருந்து நம்ம ஜெனரேட் பண்ணும்போது, இந்த எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆல்சோ சக்சஸ் ரேஷியோ நமக்கு அதிகம். ஸோ இந்த கன்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு கிரியேட்டரா நான் இருக்க போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏஐ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
செகண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீலான்சிங். இப்போ ஃப்ரீலான்சிங்ல நெறையா இருக்கு. கிராஃபிக் டிசைனா இருக்கட்டும், இல்ல கன்டென்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், இன்னும் வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும். ஸோ முன்னாடி நான் சொன்னதுல தனித்தனியா இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜஸ் எல்லாமே ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். இது போக நெறையா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுல சிலது நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ட்ரை பண்ண டைம்ல இந்த ஏஐலாம் அவைலபிளா இல்ல. எல்லாமே வந்து நான் மேனுவலா டிசைன் பண்ணணும். இப்போ வந்து கிராஃபிக் டிசைன் நான் பண்ணிட்டு இருந்தப்போ, நானே தான் டிசைன் பண்ணுவேன். ரெஃபரன்ஸ் வந்து கூகுள்ல பார்ப்பேன். ஸோ அத வந்து டிசைன் பண்ணி இவங்களுக்கு கிளையன்ட்டுக்கு நான் அனுப்பும்போது, அவங்க சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அத வந்து ரீஎடிட் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். பட் இப்போ நமக்கு நெறைய ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல சில டூல்ஸ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிராஃபிக் டிசைன் நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு நெறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஒரு கிராஃபிக் டிசைன் நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஐடியா ஜெனரேட் பண்றதுக்கு ChatGPT இருக்கு. இதுவே நமக்கு அந்த டிசைனே ஜெனரேட் பண்ணி குடுக்குறதுக்கு Canva இருக்கு. இல்ல ChatGPTலயே நெறையா பாட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராஃபிக் டிசைனவே நம்மளால ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மேனுவலா பண்றத விட இது அடுத்த ஸ்டெப் போயிரும். ஆ இது வந்து தப்பு இல்லையா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஸ்மார்ட் ஒர்க்ன்னு சொல்லுவேன். இன்னொருத்தவங்கள காப்பி பண்ணாம, இன்னொருத்தவங்க எஃபர்ட்ஸ வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம, நம்ம ஓன் எஃபர்ட்ஸ்ல ஆ த ஸ்மார்ட்டஸ்ட் வே ஆஃப் ஒர்க்ன்னு இன்னொரு விதத்துல சொல்லலாம். ஸோ இப்படி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஆ இப்ப யூசுவலா மேனுவலா பண்ணும்போது, ஒரு நாளைக்கு ஒரு 5 கிராஃபிக் டிசைன் பண்ண முடியுது அப்படின்னா, இப்படி பண்ணும்போது நம்மளால அப்படியே 10ஆ பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து எஃபர்ட்ஸ் ரொம்ப கம்மியாவும், நம்மளோட எஃபிஷியன்சி அதிகமாவும் இருக்கும். ஸோ அப்ப ஆப்வியஸா நம்மளால ஈஸியா ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். இதுல தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது வந்து நான் ரீசென்ட்டா தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு பெரிய அ ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஏரியா. இத வந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி நெறைய பேரு க்ரோர்ஸ்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணவங்களும் இருக்காங்க. யூடியூப்லயே இருக்கட்டும், இல்ல கூகுள்லயா இருக்கட்டும், உங்களுக்கு நெறைய ரெஃபரன்ஸஸ் இருக்கும். அவங்களோட இன்டர்வியூஸும் பாருங்க. இத வந்து சாஸ்ன்னு சொல்லுவாங்க. சாஸ்னா என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டூல நெறைய பேரு காசு குடுத்து வாங்க ரெடியா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, வீடியோ எடிட்டிங்கும் ஒரு டூல் தான். ஆல்சோ இப்போ வந்து சின்ன சின்ன டூல்ஸ் நெறைய இருக்கும். இப்போ பிடிஎஃப்ப வந்து கன்வெர்ட் பண்றது. ஆல்சோ பிடிஎஃப்ப வந்து மல்டிபிள் பிடிஎஃப்ஸ வந்து ஒரே பிடிஎஃப்பா கிளப் பண்றது. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன டூல்ஸ். இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நெறைய பேரு காசு குடுத்து வாங்கி ஒர்க் பண்றதுக்கு, யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராப்ளம ஃபைண்ட் பண்ணி, அதுக்கான ஆடியன்ஸ ஃபைண்ட் பண்ணி, அந்த சாஃப்ட்வேர் டூல ரெடி பண்ணி நம்ம மார்க்கெட்ல பப்ளிஷ் பண்ணும்போது, நம்மளால ஈஸியா நெறைய ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும். ஈஸியான்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றம்போது, நமக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம எங்க ஏஐ யூஸ் பண்ணலாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்ளம் எங்க இருக்கு? அத எப்படி சால்வ் பண்ணலாம்? அது அந்த டூல எப்படி டெவலப் பண்ணலாம்? எந்த லாங்குவேஜ வச்சு டெவலப் பண்ணலாம்? ஆர் எல்ஸ் அந்த டூல டெவலப் பண்றதுக்குன்னே நெறைய ஏஐ இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாஸா கிரியேட் பண்ணி நம்மளால பப்ளிஷ் பண்ணி நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும். ஈவன் தோ முன்னாடி நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க YouTubeல பார்த்தீங்கன்னா நெறையா இன்டர்வியூஸ் இருக்கு. ஸோ அவங்கலாம் எப்படி இத வந்து கிரியேட் பண்ணி நெறைய ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்கங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இத பத்தி டீட்டெயில்டா வேணும் அப்டின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி அடுத்த வீடியோ இல்ல அப்கமிங் வீடியோஸ்ல நான் இத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்றேன். 2026ல இந்த ஒரு 3 அ பிசினஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது, ஏஐ இன்டகிரேட் பண்ணி ட்ரை பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோல சொல்ல வரேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது அ இஷ்யூஸ் இருக்கு, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதுக்கு கிளாரிஃபை வேணும் அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அப்கமிங் வீடியோஸ்ல அதுக்கு செப்பரேட்டா கூட வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாரி அப்கமிங் வீடியோஸ் நெறையா வந்துகிட்டு இருக்கு. ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.